அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் வீடியோ இட்லி பொடி வீடியோ. இது இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரியல. ஒரே கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்து தான் உங்களுக்கு போடுறோம். அதுக்கப்புறமா அதெல்லாம் எடிட் பண்ணி அதை ஒன்று போல் கொண்டு வந்து சேர்த்து இவ்வளோ வேலை பார்த்து செஞ்சு தான் உங்களுக்காக போடுறோம். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, பரவாயில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகளை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. முருங்கைக்காய் வந்து குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது எல்லாத்தையுமே நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காயும் வாழைக்காயும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருத்துரும். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்த பிறகு நம்ம ஒவ்வொரு காயாக சேர்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் வெந்து வரும்போது அடுத்த காய் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா கேரட்டை சேர்க்கணும். குழஞ்சிடக்கூடாது, ஆனால் எந்த காயுமே குழையாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வாழைக்காய், கத்திரிக்காய் ரெண்டையுமே சேர்க்குறோம். ஏன் இது ரெண்டை மட்டும் கடைசியில் சேர்க்குறோம்னா, வாழைக்காயும் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் அந்த 2 காயை மட்டும் கடைசியில் சேர்க்குறோம். இது எல்லாமே ஒரு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், 2 பச்சை மிளகா, 3 சின்ன வெங்காயம், இது சீரகம் கொஞ்சம், அடுத்து 4 பூண்டு, சின்ன பூண்டு, ரசப்பூண்டுன்னு சொல்லுவோம்ல அந்த பூண்டு. இது வந்து வாய்வு எடுத்துரும், இந்த வாழைக்காயும் இதுவும் போடுறதுனால. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு மஞ்சப்பொடி வந்து நான் சேர்க்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். மஞ்சப்பொடியும் சேர்த்து அதில் போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு தயிரும் உப்பும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வச்சு அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த தாளிப்பை கொட்டுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.